சென்னையில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஈவன் மோர் என்கொயரி பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கோர்ஸ் கூட 10,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் Login360ல் ஒரு ஜாப்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு 500,000 rupees கொடுத்து ஒரு கன்சல்டன்சி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்கேம் ஆகும். பேர் வந்து சுதாகர். ஸோ நான் இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் நியர்லி 7+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. Login360 பார்த்தீங்கன்னா ஸோ we can give the training and after the training we can arrange the placement. ஓகேங்களா? ஸோ இதுதான் அல்டிமேட் எய்ம். ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸோ ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அண்ட் டேட்டாபேஸ் 3 கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஸ்கிரிப்ட் அண்ட் பூட் ஸ்ட்ராப்ஸ், தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். அண்ட் லைக் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், PHP, .NET, ஸோ இது மாதிரி எக்ஸெட்ரா. அண்ட் வந்து டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா SQL, MySQL, MongoDB, ஸோ அண்ட் அப்டேட்டடாக இருக்க எல்லா வெர்ஷன்ஸுமே நம்ம எடுப்போம். அண்ட் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங், ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், ஸோ அந்த மாதிரியான திங்ஸ். அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஸோ இதில் ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா அவங்களுக்கு என்ன கோர்ஸ் பிக் பண்ணால் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்குலர் நல்லா போகுது, இப்போ பாஸ் அவுட் ஆகி வராங்கன்னா ஸோ அவங்களுக்கான ஆங்குலரில் நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயினப் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். எல்லாருக்கும் காமனாக பண்ணுறதில்ல. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ரிசியூமை டிபெண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தான் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த பேசிக்காக அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர ஃப்ரெஷர் அவங்க ஒரு ஸ்கில் செட்டில் இருப்பாங்க காலேஜில். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வேறு ஸ்கில் செட் இருக்குங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை எப்படி மேட்ச் பண்ணுறது? நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். ஸோ லைக் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம கரிக்குலமில் இருக்க எக்ஸ்பெக்டேஷனும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ கரிக்குலமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருப்போம், அதுக்கு அவுட்புட் எடுத்துருப்போம், இவ்வளோ தான். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா லைக் நீங்கள் எடிட் பண்ணி ஜஸ்ட் பிரைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க. பட் அதனுடைய கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. சேம் ஆஸ் லைக் இதை மாதிரி ஐடியில் வந்துட்டு நம்ம இப்போது காலேஜஸில் படிக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா ஒரு 1லேருந்து 10 வரையும் ஒரு சியில் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டாலே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதை நான் கோடர்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எங்கள் டீம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்ற ஒரு ஸ்கில் செட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் இவ்வளோ ஒரு 50,000 கொடுத்து படித்து முடிச்சுன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து லைக் அதை பற்றியும் அண்ட் ஆல்சோ அண்ட் அதே நிறைய ஸ்கேமாகவே நடக்குது நிறைய இடத்துல. வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் மட்டும் முடிங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஜாப் வாங்கி கொடுத்துட்றோன்னு. அண்ட் நம்மளும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ 100%ன்றது யாராலுமே பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் எப்படி நினைக்கணும், ஓவர் த ஃபோன் கால். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்க்கு நான் கால் பண்ணி ஈவன் மோர் நீங்களே கால் பண்ணி கேட்டால் கூட ஃபர்ஸ்ட் வேர்டே என்ன சொல்லுவாங்க, 100% வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஓகேங்களா? பட் ஆனால் உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் 10th என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, 12th என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அண்ட் டிகிரியில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, இதெல்லாம் எதை பற்றியுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அஷூரிட்டி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஈவன் மோர் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட என்கொயரி வரவங்க கிட்ட நாங்கள் அதை அவங்கள ஒரு 3 days வந்து அவங்கள லிசன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம் கோடிங்கு. ஓகேவா? ஸோ நாங்கள் பிபிடி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவங்களுக்கு கோடிங் சின்னதாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சப்போஸ் அவங்களுக்கு கோடிங் வருதா இல்லையான்றதை லிசன் பண்ணிவிட்டு சப்போஸ் அவங்களுக்கு கோடிங் வரலை, ஏன்னா நம்மளுக்கு 2 to 3 daysலேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு என்ன ரீடைரக்ஷன் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்னிக்கலாக விச் மீன்ஸ் கோடிங் லெஸ்ஸாக இருக்க ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை மாதிரி ப்ரொமோட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளாஸிஃபையே பண்ணுறோம். ஒரு ஜாப்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு 500,000 rupees கொடுத்து ஒரு கன்சல்டன்சி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அமௌண்ட்டு. ஸோ ஆர்எல்ஸ் அவங்க 500 உங்ககிட்ட வாங்கணும்னு எந்த நெசசிட்டியுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்த ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தா நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறீங்க. யூஸ்வலாக சென்னையில் இந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்ல. அண்ட் நீங்கள் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் ஹிடன் சார்ஜஸ்லாம் இருக்கா? நீங்கள் கேட்ட மாதிரி வேறு
எந்த சார்ஜஸும் நாங்கள் பண்ணுறதில்ல. ஈவன் மோர் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இது 2 செக்மெண்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும் அண்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 months நீங்கள் இங்கே சர்வே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்லைன்லாம் எனக்கு எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிவிடுவேன். ஆஃப்லைன்னும் போது தான் அதுக்கான வைப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே இப்போ ஒரு பூஜை அறை இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போகும்போது தான் அதுக்கான வைப் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னை பிலீவ் பண்ணுறவங்க நாங்கள். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பீப்புள் கோஆர்டினேட் பண்ணி அவங்க ஸ்கில்ஸை ஷேர் பண்ணி இங்கே டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணால் தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குன்ற நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஆஃபீஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, பை மீன்ஸ் ஆஃப் PDF அண்ட் ஆல் த திங்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ்க்காகவும் 3,999 மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஏன் இந்த சார்ஜ் பண்ணுறீங்க, எல்லாம் ஃப்ரீ தான் சொன்னீங்கன்னு சொன்னாலும் ஸோ லைக் நாங்கள் ஆன்லைன் பண்ணுறதா இருந்தால் இதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் ஆஃப்லைன் போது அதுக்கான யூட்டிலைசேஷன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு நாமினலான ஃபீ தான். ஈவன் மோர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்கள் லோக்கல் இன்ஸ்டியூஷனில் கேட்டால் கூட ஒரு C கோர்ஸ்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு 10,000 rupees கம்மி இருக்காது. ஸோ நான் காஸ்ட்டுக்காக பண்ணோம்னா ஆக்சுவலி எங்களுடைய பேட்டர்ன் படி நியர்லி 40,000 நான் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூட்டிலைசேஷனுக்காகவும் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜ், பேசிக் சார்ஜ் தானே தவிர அதர் தென் தட் வேறு எந்த சார்ஜஸ்மே பண்ணுறதில்ல. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் எந்த பாண்டு, அக்ரிமெண்ட்டு, பே ஸ்லிப், லைக் செக் லீஃப் எதுவுமே நாங்கள் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் அவங்க ஃப்ரெஷருக்கான ஒரு ஐடென்டிட்டி, அதாவது சர்டிஃபிகேட், அது மட்டும் ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதும். we can go through it and இதில் எந்த லிமிட்டுமே இல்லை. ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ கம்மியாக எதுக்கு பண்ணுறீங்க? இதில் குவாலிட்டி எப்படி இருக்கும் இவ்வளோ கம்மியாக பண்ணுறனால? எல்லாருக்குமே இந்த காமனாக டவுட் இருக்கும், நான் ஏன் இந்த காஸ்ட்டில் பண்ணணும், நீங்கள் ஏன் அந்த ஃப்ரீயாக வந்துட்டு இதை பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்னா நான் தான். ஏன்னா ஸோ நான் பேசிக்கலி நான் ஒரு தமிழ் மீடியம். ஸோ நான் ஃப்ரெஷராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் விச் மீன்ஸ் இந்த சென்னையில் நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஸோ அது மாதிரி தானே பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 80%லேருந்து 100% எடுக்கிறவங்க கண்டிப்பாக காலேஜஸ்லேயே ப்ளேஸ் ஆகிடுவாங்க. ஸோ நான் எந்த மாதிரி பீப்புள்னால் 60லேருந்து 80% இருக்கேன், அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தானா. ஸோ அப்படின்னும் போது ஒரு கோர்ஸ்க்கு ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணி இப்போ திருச்சியிலேருந்து வராங்க, மதுரையிலேருந்து வராங்கன்னா அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகம். அவங்க இங்கே தான் வந்து வேலை தேடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த பேர்டனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மினிமம் சார்ஜே பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கான ஃபுட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்படி இருந்து தான் வந்தேன். ஸோ நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கரியரில் ஒரு புஷ் இருக்குமேன்றதுக்காக பண்ணுறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ உங்கள் குவாலிட்டி மேலே கண்டிப்பாக டவுட் வரலாம். ஏன்னா 3,999 தான் சார்ஜ் பண்ணுறீங்க, எப்படி குவாலிட்டியாக கொடுக்க முடியுன்ட்டு. ஸோ நீங்கள் டே பை டே உங்களை எவால்வேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டே பை சிலபஸ்ன்னு ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுக்கு டே பை சிலபஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்துட்டாங்களா இல்லையான்றதை நீங்களாக சைன் பண்ணுவீங்க அண்ட் உங்களுடைய ட்ரைனரும் சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்மில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரிமார்க்ஸில் நீங்கள் எழுதலாம். ஸோ அதை நாங்கள் ஃபீட்பேக் பண்ணி எடுத்துக்குவோம். அண்ட் வீக்லி உங்களுக்கு எவாலுவேஷன் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்களாக படிக்க விரும்பலனா கூட இந்த வைப் வந்து உங்களை படிக்க வச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் எவாலுவேஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஒரு எவாலுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபைனலாக ஒரு எவாலுவேஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் செகண்ட் எவாலுவேஷனில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலனா உங்களுக்கான கோர்ஸை நாங்கள் சேஞ்ச் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எங்களோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டு, ஒரு பேக் எண்டு, ஒரு டேட்டா பேஸ், இதுலேருந்து ஏதாவது ஸ்மெச் பண்ணி தான் உங்களுக்கு காம்போவை தான் நாங்கள் கொடுப்போம். அதனால் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக லேர்ன் பண்ணி. இந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள கோர்சஸ் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபீஸே ஒரு மிகப்பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஸோ எப்பயுமே ஒரு காலேஜ் பீப்புள் இண்டிவிஜுவலாக வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா ஸோ 999 பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக 3 மெம்பர்ஸாக வந்து இங்கே லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்போது அந்த மணி அவங்க டிவைட் பண்ணி பே பண்ணும்போது 3,000 per ஹெட் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து அவங்கள ஸ்கில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபினான்ஸ் வந்து ஒரு பேரியராக இருக்காது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் அவங்க பிளேஸ்மெண்ட்டுமே நம்ம கிட்ட அட்டன் பண்ணிக்கலாம் எந்த வித சார்ஜஸ்மே இல்லாமல். ஸோ 3-in-1 இருக்கும். 999 பே பண்ணாங்கன்னா அவங்க 3 மெம்பர்ஸாக வந்து படிச்சிக்கலாம் அண்ட் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் அவங்க பிளேஸ்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ அதர் தென் Login360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் இன்டர்வியூஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் வெப்சைட் டிசைன் பண்ணுறோம். அண்ட் பர்டிகுலராக இப்போ வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தரணும் இல்லை கேம்பெயின்ஸ் பண்ணி தரனாலும் we can help you out. And these are the services from Login360.
நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜி பண்ணிட்டு தான். பிகாம் முடிச்சு வந்து நான் அக்கௌண்ட்ஸ் தான் படித்தேன். பிசிஏ முடிச்சு நான் ஐடி போகணும், டெக்னிக்கல் போகணுன்ட்டு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும். ஒரு வேறு மேஜர்லேருந்து இங்கே வந்தால் கூட சூப்பராக சொல்லி தராங்க. இங்கே ஒரு 2-3 வாட்டி சொல்லி தராங்க. ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் டீப்பாக சொல்லி தராங்க. Login360. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்ததுக்கு ரீசனே யூடியூப் பார்த்து தான் வந்திருந்தேன். ஃபஸ்ட் நான் 2017 பேட்ச்சு. நான் ஐடி போகணுன்னு முடிவெடுத்ததே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா மணி தான் பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் நம்ம பார்த்தோங்கன்னா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30-40 அந்த மாதிரி அமௌண்ட்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இதில் இருந்துச்சு. இங்கே ஒரு 4000 மட்டும்தான். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் ஃபீஸே பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை வந்து நம்பலை. எப்படிடா எல்லா கோச்சிங் கிளாஸையும் 40,000 30,000 வாங்குறாங்க, இவங்க எப்படி ஃப்ரீயாக சொல்லிட்டாங்க. நான் நேரில் போய் விசிட் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன். விசிட் பண்ணும்போது தான் சார்ட்டை போய் எல்லாம் விசாரிக்கப்போ அவங்க சொன்னாங்க. அந்த 4000 எதுக்கு ஆகுனா ஒன்லி அந்த என்விரான்மெண்ட்டோட நம்ம கரண்ட் பில் செட்டப்பு, ஏசி, இது ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்துக்குமே அதுக்காக மட்டும்தான் அந்த கோர்ஸஸ் ஃபீ வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. காஸ்ட்டு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வேல்யூ இருந்தது. வந்து ஜாயின் பண்ண பிறகு வந்து எல்லா இன்ஸ்டியூட் மாதிரியும் தான் சும்மா காசு வாங்கிட்டு சும்மா அப்படியே மேலோட தான் தியரட்டிக்கலாக தான் போவோம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சது நல்லா ப்ராக்டிக்கலாக சூப்பராக ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் வந்தாலும் அவனுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜோடு வெளில போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இங்கே பண்ணுறாங்க. நல்லா இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிளாரிஃபையாக தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா 4 வருஷம் வந்து நான் ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், ஏதோ பண்ணிடலாம், ஏதோ செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாத ஒரு கிளாரிட்டி இருந்தது. பட் ஆனால் அப்புறம் வந்து இவங்க சொன்ன ஒரு பெஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள், இவங்க அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இதை வச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் நல்லா ஒரு பிரைட்டான ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நான்லாம் என்னை பொறுத்தளவு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஐடி, நான் ஐடியில் இல்லை படித்ததுமே மேஜர்லாம் என்னோடய டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எனக்கு அந்த பேசிக்ஸே தெரியாது, கம்ப்யூட்டர் நாலேஜே அந்த பேசிக்ஸே தெரியாது. நான் வந்து 0ல் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் உட்காந்தா அவர் நமக்கு எப்படி டீச் பண்ணுவார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு என்ன ப்ளஸ்னா இதான், மைனஸ்னா இதான் அப்படிங்கிறது பசங்களை பார்த்துட்டு இதெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு மேஜர்லேருந்து இங்கே வந்தால் கூட பேசிக்லேருந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த நாலேஜே இல்லைனா கூட இவங்க சொல்லி தருவாங்க. ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக சொல்லி தராங்க. சில இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, புரியலாட்டியும் வந்து ஒரு வாட்டியும் அப்பவும் புரியலாட்டி ஒரு 2-3 வாட்டியும் சொல்லி தராங்க. அது எல்லாமே டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தனி செஷன் மாதிரி கொடுக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸு 1 ஹவர் மாதிரி செஷன் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டாக கிளியர் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியவே அனுப்புகிறாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒருத்தங்க வந்து கிளாஸில் ஒருத்தங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும், ஒருத்தங்க ஸ்லோவாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும், ஒருத்தங்க முன்னாடி இப்போ ஒரு 10 பேர் முன்னாடி போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்க ஆளாக கவனிக்காமல் இருக்கிறதில்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக கிளாஸ் அவங்களோட எவ்வளோ முடிச்சிருக்காங்க, அவங்க அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக கேர் பண்ணி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. இப்போ ஸோ யாரும் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி இதை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட வேண்டாம். ரொம்ப சூப்பராகவே சொல்லித்தராங்க. ஒன் மந்தில் எனக்கே நல்லா டெவலப்மெண்ட் தெரியுது. ஸோ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறதை விட பிளேஸ்மெண்ட் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பிளேஸ் எப்படி ஆகணுங்கிறதுக்கு அவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரவர். வெளியில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு நீ கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு 1 இயர் அப்புறமா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 1 lakh பே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி தர முடியும். ஏற்கனவே வந்து 18,000 கட்டி நான் பே பண்ணி நான் ஒரு கோர்ஸ் எடுத்தேன் ஒரு இன்ஸ்டியூட்டில். அவங்க வந்து ஆன்லைனில் தான் ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அப்புறமா என்ன சொன்னாங்க, நீங்கள் முடித்தோடனே நான் கோர்ஸுக்கு நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோர்ஸ் முடித்தோடனே முடிச்சதுக்கப்புறம் நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பேக்டோர் வழியாக தான் நீங்கள் போக முடியும். ஸோ நீங்கள் வந்து 1 lakh நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு பேக்டோரில். இதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் வந்து இதே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் திறமை வச்சு தான் உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் தான் பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு வேலைலாம் வாங்கி தரோன்னு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லலை. அவங்க அதே மாதிரி எல்லாமே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இங்கே 3 monthsக்கு இப்படிப்பட்ட பேக்கேஜில் இப்படி ஒரு ட்ரைனிங் கிடைக்கிறது சென்னையில் நியர்லி இம்பாசிபிள் தான். ஸோ தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.